ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். இவர் அறிவிச்சு ஒரு 2 நாள் தான் இன்றைய தலைப்பு செய்தி ஓடுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு. ஒன்றிய அரசு உலக வல்லரசா மாறிட்டு இருக்குல்ல இப்ப இந்தியா, அதை கணக்குல வச்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட கையிருப்பு நிறைய இருக்கு, எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அடுத்த 2 நாள்லயே என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தற்போதைக்கு இருக்க சூழல்ல இன்னும் ஒரு 10 நாளைக்கு எரிவாயு கையிருப்பு இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் இந்தியா சமாளிக்குங்கிறாங்க. அடுத்த 2 நாள்ல என்ன ஆகுதுன்னா, சரியா மார்ச் 7 அன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, வீட்டு பயன்பாட்டுக்கு இருக்குல்ல சிலிண்டர், அந்த சிலிண்டருக்கான விலையை உயர்த்திட்டாங்க. வீட்டு பயன்பாட்டு கொடுக்க சிலிண்டர் இன்னையில இருந்து ஒரு 3 மாதத்துக்கு, அதிகபட்சம் மே மாதம் 2வது வாரம் வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். தாக்கு பிடிக்க முடியும்னா மிக கெடுபிடிக்கிறது தான். இது தற்போதைய சூழ்நிலை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருச்சு. இதற்குள்ளார போர் நடக்கிறது என்னவோ ஈரான்ல தான், ஆனா அதோடைய பாதிப்பு ஆசியா முழுக்க இருக்கு. அந்த வகையில தற்போது அத்தியாவசிய பொருட்கள் கருதப்படுகிற பெட்ரோல், டீசல், எரிவாயு, மருந்து பொருட்கள், அது இல்லாம தினந்தோறும் பயன்பாட்டுக்கு இருக்கிற இந்த சமையல் பொருட்கள், இதெல்லாம் மக்களுக்கு சரியான விலையில சரியான நேரத்தில் கிடைக்கணும். இதை உறுதி செய்ய வேண்டியது மாநில மற்றும் ஒன்றிய அரசு பொறுப்புங்கிறத இந்த சட்டத்தை வழியா வலியுறுத்தி எங்கேயும் பதுக்கல் நடக்கக்கூடாது, அதை அனைவரும் தீவிரமா கண்காணிக்கணும்னு ஒன்றிய அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையா என்ன சொன்னார்னா, நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். இவர் அறிவிச்சு ஒரு 2 நாள் தான் இன்றைய தலைப்பு செய்தி ஓடுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு. எனக்கு என்னவோ தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து திமுக பயந்துருச்சு. ஆனா திமுக சரிதான் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணம் அப்படின்ட்டு விஜய் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா, தற்போது ஈரான் நாட்டின் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் தொடர்ச்சியா போர் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போரின் காரணமாக அந்த கல்ஃப் பகுதியிலிருந்து நமக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் மற்றும் எதுவும் வரல. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ஈரானுக்கும் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் ரெண்டுக்கு இடையில ஒரு நீர்வழி பாதை இருக்கு கடல்ல. அந்த இடத்துக்கு பேரு ஹர்முஸ் நீர் இணைப்பு ஜலசந்தி. அந்த வழியாகத்தான் நமக்கு துபாய், கத்தார் இங்கெல்லாம் எடுக்கிற கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுகள் கப்பல் மூலமாக ஆசியாவுக்கு வந்தாகணும். அந்த நீர் இணைப்பு பகுதியை ஈரான் தற்போது தடுத்து வச்சிருக்கு. ஏன்னா அந்த நீர் இணைப்பும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால அங்க தற்போதைக்கு 800க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் அங்க தேங்கி கிடக்குது. இல்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது, உலகம் முழுக்க ஒரு நாளைக்கு சப்ளை ஆகிற இந்த கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இதுல 25% போக்குவரத்துங்கிறது இந்த ஹர்முஸ் நீரிணைப்பு வழியா தான் நடக்குது. இதுல குறிப்பா பார்த்தா ஆசியா நாடுகளுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுல 80% இந்த நீரிணைப்பு வழியா தான் வரணும். இந்த வழியை ஈரான் தற்போது தன்னோட கட்டுப்பாட்டுல மூடி வச்சிருக்கனால, அங்க இருந்து எண்ணெய் போக்குவரத்து நடக்கிறதுனால அது என்ன இயல்பாக என்ன ஆகுதுன்னா, தெற்காசிய நாடுகள் இந்தியா மட்டும் இல்ல, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் எல்லா நாட்டிலையும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா இந்த ஈரான் சண்டைங்கிறது கடந்த பிப்ரவரி 28 ஆரம்பிக்குது. பிப்ரவரி 28 அன்னைக்கு அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் தொடங்குறாங்க. இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. தொடங்குன 2 நாள்லயே ஐயோ அங்க சண்டை நடந்துச்சுன்னா எண்ணெய் தட்டுப்பாடு வருமே, எப்படி நமக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்கும், எரிவாயு கிடைக்குங்கிறப்ப ஒன்றிய அரசு உலக வல்லரசா மாறிட்டு இருக்குல்ல இப்ப இந்தியா, அதை கணக்குல வச்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட கையிருப்பு நிறைய இருக்கு, அப்படி எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அடுத்த 2 நாள்லயே என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தற்போதைக்கு இருக்க சூழல்ல இன்னும் ஒரு 10 நாளைக்கு எரிவாயு கையிருப்பு இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் இந்தியா சமாளிக்குங்கிறாங்க. அடுத்த 2 நாள்ல என்ன ஆகுதுன்னா, சரியா மார்ச் 7 அன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, வீட்டு பயன்பாட்டுக்கு இருக்குல்ல சிலிண்டர், அந்த சிலிண்டருக்கான விலையை உயர்த்திட்டாங்க. ஏன்னா மார்ச் 8 மகளிர் தினம், அதுக்கு ஏதாவது சிறப்பு பரிசு அறிவிக்கணும்ல. அந்த வகையில மோடி அரசு என்ன பண்ணுச்சுன்னா, பெண்களுக்கு இந்த எரிவாயு சிலிண்டர் விலை ஏற்றத்தை பரிசா கொடுத்துட்டாங்க. அதற்கு முன்பே என்னாச்சுன்னா, பயன்பாட்டுக்கு அதற்கு முன்பே பார்த்தா கமர்ஷியல் சிலிண்டர்மாங்க, கடைகள் மற்றும் வணிக மையத்துக்கு பயன்படுத்துறது, ஸ்வீட் சாலை, தொழிற்சாலை இங்க பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் கமர்ஷியல் சிலிண்டர். அந்த கலர் வேறையா இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சிலிண்டருக்கு ஏற்கனவே விலையை ரொம்ப அதிகமா ஏற்றிட்டாங்க. அப்படி இருந்தும் அடுத்த 2 நாள்ல சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அப்ப ஒன்றிய அரசு என்ன அறிவிக்குதுன்னா, வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களை உடனடியாக நாங்க நிறுத்துறோம், வேற வழி இல்ல. இந்த வணிக பயன்பாடுங்கிறது தொழிற்சாலை, ஹோட்டல்கள், உணவு விடுதிகள், அப்புறம் ஸ்வீட் ஃபேக்டரி, இந்த மாதிரி பயணத்துக்கு பயன்படுத்துற சிலிண்டரை இப்போதைக்கு கையிருப்புல இல்ல, அதனால அதோடைய பயன்பாட்டை நாங்க நிறுத்துறோம், விநியோகம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயே ஹோட்டல், சிறு ஹோட்டல் இருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் எல்லாருமே குரல், இப்ப நீங்க அந்த சிலிண்டர் நிறுத்திட்டா நாங்க எப்படி உணவு தயாரிக்கிறது, எப்படி கொடுக்கறது, அதனால
ஒட்டுமொத்த ஹோட்டல் தொழிலுமே பாதிக்கப்படும் குரல்கள் எல்லா இடத்தையும் இருந்துச்சு. இருந்த போது எங்களுக்கு வேற வழி இல்லைன்ட்டு ஒன்றிய அரசு கை விரிச்சிட்டாங்க. அதே நேரத்துல வீட்டு பயன்பாட்டுக்குரிய சிலிண்டர் எப்பயும் கிடைக்கும் அப்படிங்கறதான் தமிழ்நாடு அரசு உடனே என்ன பண்றாங்கன்னா தலைமைச் செயலாளர் கூப்பிட்டு கேட்கறாங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த வீட்டு சிலிண்டர் இருக்கும் அப்படின்னா, வீட்டு பயன்பாட்டு கொடுக்க சிலிண்டர் இன்னையில இருந்து ஒரு 3 மாதத்துக்கு, அதிகபட்சம் மே மாதம் 2வது வாரம் வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். தாக்கு பிடிக்க முடியும்னா மிக கெடுபிடிக்கிறது தான். இது தற்போதைய சூழல் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருச்சு. இதற்குள்ளார அரசியல்ல மீண்டும் இப்ப எம்பி ஆக போறாருல அன்புமணி ராமதாஸ், இன்னைக்கு ஆயிட்டாரு. அவர் உறுதிப்படுத்திட்டாங்க. எம்பி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப அறிவுத்தனமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன எழுப்பியிருக்காருன்னா, இந்த கேஸ் தட்டுப்பாட்டுக்கு, சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது? இந்தியாவுக்கு அனைவருக்குமே தெரியும், கேஸ், பெட்ரோல், சிலிண்டர் இது எல்லாமே ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது. மாநில அரசு அதுல ஜிஎஸ்டி டாக்ஸ் வசூலிக்கிறத தவிர அதனுடைய கையிருப்பு இதெல்லாம் முடிவு பண்ண போறது ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய கேலி கூத்து. இது அரசியல்ல அடிச்சூடே தெரியாத ஒருத்தர் அப்படி கேட்பாங்க. ஒன்றிய அரசு நான் கேட்கிறேன், மாநில அரசு கேட்கிறேன், இந்த 3ஆம் தர பேச்சாளர்கள் மேல பேசுவாங்கல்ல, யாருக்கு என்ன பொறுப்புன்னு தெரியாம. அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்றிய அரசியல் அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப கேஸ் தட்டுப்பாட்டுக்கு, சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இது அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேரும் வாயால கூட சிரிக்கல, வேற வகையில சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய அறிவுத்தன்மை. இல்லைன்னா அவர் சேர்ந்திருக்க கூட்டணிக்காக பேசியிருக்காருங்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிற பேசிட்டு இருக்கவே ஒன்றிய அரசு என்ன அறிவிக்கிறாங்கன்னா, அடுத்து இந்த பதுக்கல் நடவடிக்கை தடுப்பு சட்டம் வாங்க, அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வச்சா அதுக்கு அபராதம் உண்டு, சிறை தண்டனை உண்டு. அதுவும் இந்த மாதிரி சூழல்ல போர் நடக்கிறது என்னவோ ஈரான்ல தான், ஆனா அதோடைய பாதிப்பு ஆசியா முழுக்க இருக்கு. அந்த வகையில தற்போது அத்தியாவசிய பொருட்கள் கருதப்படுகிற பெட்ரோல், டீசல், எரிவாயு, மருந்து பொருட்கள், அது இல்லாம தினந்தோறும் பயன்பாட்டுக்கு இருக்கிற இந்த சமையல் பொருட்கள், இதெல்லாம் மக்களுக்கு சரியான விலையில சரியான நேரத்தில் கிடைக்கணும். இதை உறுதி செய்ய வேண்டியது மாநில மற்றும் ஒன்றிய அரசு பொறுப்புங்கிறத இந்த சட்டத்தை வழியா வலியுறுத்தி எங்கேயும் பதுக்கல் நடக்கக்கூடாது, அதை அனைவரும் தீவிரமா கண்காணிக்கணும்னு ஒன்றிய அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதற்கு முன்பும் போர்க்காலங்கள் நடந்த போது, பாகிஸ்தான் கூட சண்டை நடக்கும் போதெல்லாம் இந்த சுற்றறிக்கை வரும். அதே போல கொரோனா காலத்தில், பேரிடர் காலத்தில் கூட எங்கேயும் இந்த பதுக்கல் நடந்துடக்கூடாதுன்னு இந்த சட்டம் மிக தெளிவா செயல்படுத்தப்படுது. அந்த வகையில தற்போது ஈரான் போரை கணக்கில் கொண்டு இந்த சட்டம் வந்திருக்கு. இது ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் நாங்க நிறுத்துறோம்ட்டு ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளிவந்த உடனேயே ஹோட்டல் ஓனர் சங்கம் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஏற்கனவே ஹோட்டல் தொழில்ங்கிறது மிகப்பெரிய நஷ்டத்துல இருக்குது. விலைவாசி ஏறின போது நாங்க என்ன சமாளிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த எரிவாயு சிலிண்டர் கிடைக்கலன்னா உணவு உற்பத்தி தடைப்படும் அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இருக்கிற ஹோட்டல் ஓனர்கள் சங்கம் ஒன்னா சேர்ந்து கேட்டோம். அரசு கைவிரிச்சிருச்சு. அதனால இன்றைக்கு நீங்க பெங்களூருக்கு போனீங்கன்னா முக்கிய ஹோட்டல் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. முக்கிய ஹோட்டல் மட்டும் கிடையாது, நீங்க இந்த சாலையோர கடைகள் இருக்குல்ல, தள்ளுவண்டி கடை, அக்கா கடை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே போல வீட்டுல மெஸ் வச்சிருப்பாங்களா, இவங்க யாருக்குமே சிலிண்டர் இப்போது கிடைக்கல. அதனால அங்க உணவு பிரச்சனை எல்லாம் காசு இருக்குது, ஆனா வாங்குறதுக்கு கடை இல்ல. எல்லா கடைகளும் மூடப்பட்டு இந்த சிக்கல் இருக்குது. இது வெறும் பெங்களூர் மட்டும் இல்ல, இந்தியாவில இருக்க பெருநகரங்கள் அனைத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதே போல சென்னையில இருக்க ஹோட்டல் ஓனர்கள் சங்கம்லாம் ஒன்றா இணைந்து தமிழக அரசு எப்படியாவது எங்களுக்கு குறைந்தபட்ச சிலிண்டர், இந்த ரேஷன் டைப்ல ஒரு நாளைக்கு 4-5 இப்படி ஏதாவது கொடுத்தாதான் நாங்க ஹோட்டல் ரன் பண்ண முடியும். ஏன்னா ஹோட்டல் தொழில்ங்கிறது வெறும் ஓனர் அப்படிங்கிற இந்த முதலாளி மட்டும் கிடையாது. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பணியாளர்கள், சமையல்காரர்கள், இல்ல அதை நம்பி உணவு அனுப்பிட்டு இருக்க, உணவுனா அரிசி, பருப்பு, காய்கறி, மட்டன், சிக்கன் அனுப்புறாங்களே, இந்த தொழில்கள் எல்லாமே இதெல்லாம் பாதிக்கப்படும். ஏன்னா தமிழ்நாட்டுல அதுவும் பெருநகரங்கள்ல ஹோட்டல்ல சாப்பிட்ற கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிறது. அதே போல கோவை மாநகர்ல இருக்கிற முக்கிய உணவகங்கள், சைவ உணவுகள்ல ரொம்ப புகழ்பெற்ற அன்னபூர்ணா, அப்புறம் ஆனந்தாஸ், இந்த நிறுவனம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக வெரைட்டி ரைஸ் கொடுக்க முடியல இப்ப, அதனால இருக்கிற சிம்பிள் மீன் சொல்லுவாங்க அதுதான் கொடுக்க முடியும். அதனால வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை எங்க ஹோட்டலுக்கு வழங்கணும், இருக்கிற சொல்ல நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மிக புகழ்பெற்ற ஹோட்டலே சொல்லியிருக்கு. இந்த புகழ்பெற்ற ஹோட்டல் கூட ஒரு கோரிக்கை வச்சு அது மக்களுக்கு எடுபடுது. ஆனா இந்த சாலையோரம் தள்ளுவண்டி வச்சாங்கல்ல, அதுல பல பேர் படித்து பட்டதாரி வேலை வாய்ப்பு இல்லாம வச்சிருப்பாங்க. சில பேர் வறுமையின் காரணமாக குடும்ப சூழல் வியாபாரத்தை நஷ்டம் அடைஞ்சு அந்த கடையை வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் தங்கள் வாழ்வாதாரமே அதான் சின்ன வயசுல இருந்து இந்த கடைகள் வேலை செஞ்சு சாலையோர தள்ளுவண்டிகள் இல்ல சின்ன சின்ன ஹோட்டல் வச்சிருப்பாங்கல்ல, இவங்களுடைய சூழல் தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவங்க எல்லாம் அன்றாட காட்சிகள் மாதிரிதான், இன்னைக்கு என்ன வியாபாரம் ஆகுதோ அதை எடுத்து போட்டு அடுத்த நாள் அவங்க வியாபாரத்தை நடத்துவாங்க. அந்த வகையில இந்த சிலிண்டர் நிறுத்தம்ங்கிறது இந்த சின்ன சின்ன கடைகள், அதே போல சாயந்தரம் இந்த பச்சி போண்டா விற்கிற கடை, இந்த பக்கம் மற்ற சில்லி சிக்கன் விற்கிற கடை, இப்படி பல்வேறு சாலை ஓர உணவுகள் அனைத்திலும் இந்த கேஸ் தட்டுப்பாடின் காரணமாக மூடும் நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்கு அவங்க தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல அவங்களுக்கு கையிருப்பு சிலிண்டர் இல்லாதனால இயல்பாவே இந்த கடைகள் மூட போறோம். இந்த கடைகள் மூடப்பட்டா ஒரு பக்கம் இந்த
ஹோட்டல் தொழிலாளர்கள் இவங்க மட்டும் இல்லாம இதை சார்ந்து இருக்கிற நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் அதிகமா இந்த உணவுகள் தான் போயாகணும். அதே போல சில பள்ளி கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் வெளியே அறையில் தங்கியிருப்பாங்க, அவங்க வேலைக்கு போகிறவர்கள் வெளியே தங்கியிருப்பாங்கல்ல அவங்க, இவங்க அனைவருடைய உணவு தேவையும் இந்த ஹோட்டல் தான் பூர்த்தி செஞ்சு. இப்ப அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த ஹோட்டலுக்கு சிலிண்டர் இல்லைன்னு சொல்றதுனால இந்த ஹோட்டல்கள் அனைத்து மூடப்பட்டால் இதை நம்பி உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற இந்த நபர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இவர்களுடைய உணவை யார் உறுதி செய்ய போகிறாங்க ஒரு கேள்வி எழும்புது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, எப்ப போர் நடந்தாலும் உடனடியாக இங்க சில முற்போக்கு கம்யூனிஸ்ட் சக்திகள்லாம் போராட்டம் நடத்துவாங்க. அது ஈரான் ஈராக் போரா இருக்கலாம், இல்ல கல்ஃப் போரா இருக்கலாம், இல்ல சமீபத்தில் நடந்திருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர், அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஈரான் மீதான போர், பாலஸ்தீன் போர், இப்படி எல்லா போரும் நடக்கும் பொழுதும் சில பேர் போராடிட்டு இருப்பாங்க. இந்த போராடுவர்களை பார்த்து பொதுமக்கள் சொல்றாங்கல்ல, இந்த பொதுமக்கள்ங்கிற இந்த குழுமம் என்ன பண்ணுனா கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. இவனுக்கு எதுக்கடா போராடுறானுங்க, எப்ப பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம், அவன் எங்கேயோ சண்டை போறான், இவங்களுக்கு என்ன சார் வந்துச்சு, இவங்களாம் வேலை வெட்டி பார்க்கலாம்ல, எது வேலை வெட்டியில போல இவங்களாம் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த அனைவருக்கும் சவுக்கடி கொடுப்பது போல தற்போது எங்கேயோ தான் போர் நடக்குது. இந்தியால வெகு தொலைவில் இருக்க ஈரான்ல போர் நடக்குது. ஈரான் மீது போர் தொடுக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல் இதுவுமே நமக்கு ரொம்ப தூரமா தான் இருக்கு. ஆனாலும் ஈரான் மீதான போர் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வழித்தடத்தை அடைத்திருப்பதால் தற்போது அந்த போரின் விளைவுகள் உடனடியாக இந்தியாவில் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் கேஸ் சிலிண்டர் விலையேற்றம், அதன் பிற்பாடு வணிக பயன்பாட்டு சிலிண்டர் நிறுத்தம், அதன் பிற்பாடு வீட்டு தேவைக்கான சிலிண்டரை நாங்க குறிப்பிட்ட நாள் கழிச்சுதான், முன்னாடி 21 நாள் இருந்துச்சு, இப்ப அதை 25 27 நாளா மாத்திருக்காங்க. அதன் பிறகுதான் நீங்க புதிய சிலிண்டர் பெற முடியும். அதே போல புதிய இணைப்புகள், கேஸ் சிலிண்டர் கேட்டு இப்ப யாரு போய் இணைப்புக்கு காசு கட்டினாலுமே அவங்க தற்போதைக்கு இணைப்பு தர முடியாது. ஏன்னா இந்த ஈரான் போர் முடிவுக்கு வந்தாதான் நாங்க அதை சொல்ல முடியும். அது வரைக்கும் புதிய இணைப்புகள் எதுவும் தர முடியாதுன்னு அனைத்து நிறுவனங்களும் தெளிவா அறிவிச்சுட்டாங்க. இதுதான் சிக்கல். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இன்றைய நவநாகரிக சூழல்ல தொழில் புரட்சி நடந்து, தொழில் புரட்சியோட நீங்க ஐடி செக்டர் வளர்ந்த நேரத்துல உலகமே ஒரு சின்ன கிராமமா சுருங்கிடுச்சு. அதனால உலகத்துல எந்த ஒரு விஷயம் வந்தாலும், எந்த ஒரு அப்டேட் ஆனாலும் அது உடனே இந்தியாவுக்கு வந்துடும், இங்க இருக்க மக்களுக்கு வந்துடும். அது தொழில்நுட்ப புரட்சியா இருக்கலாம், இல்ல புதிய தகவலா இருக்கலாம், புதிய முன்வைப்பா இருக்கலாம், இதெல்லாம் இந்தியாவுக்கு சேர்ந்துடும் நம்ம மாற்றற்ற. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நல்லது மட்டுமல்ல கெட்டதும் கூட இந்த யுகத்தில் நமக்கு உடனடியாக சேரும். அந்த வகையில தான் ஈரான் நடக்கிற போரினால் ஏற்படுகிற விளைவுகளின் தாக்கம் ஆசிய கண்டம் முழுவதும் ஆட்டி படைக்கிறது. ஏன்னா இந்தியாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் அனைவருக்கும் இதே பிரச்சனை தான், தீர்வு இல்ல. இதை ரொம்ப இக்கட்டுல மாட்டிக்கிறது பிரதமர் மோடி தான். ஏன்னா இந்தியாவுடைய பிரதமர், அது இல்லாம விஸ்வகுரு 56 இன்ச்சு, அவரை பார்த்தா உலக நாடே பயப்படும். நீங்க பாருங்க G28 G8 எல்லா நாடும் அவரை கூப்பிடுது. அதே போல பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்துல இந்தியா இன்னைக்கு 3வது இடத்துக்கு மிக பக்கத்துல வந்துருச்சு, வல்லரசாக போறோம், அதனால யாரும் நம்மளை தடுக்க முடியாது, இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருந்தாங்கல்ல. இந்த பிம்பம் அனைத்தும் கடந்த 2 வருடமா உடஞ்சுக்கிட்டே இருக்கா. முக்கியமா முதல்ல பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் என்னங்கிறாருன்னா, இந்தியா நம்மகிட்ட நிறைய காசு சம்பாதிச்சுட்டே இருக்கு, அதனால இந்தியா மீது நான் ஸ்பெஷல் டாக்ஸ், சிறப்பு வரி விதிக்க போறேன்ட்டு ஒரு டாக்ஸ போடுறாரு. அதன் பிறகு இந்தியாவுடைய உற்பத்தி பொருட்கள் எது இறக்குமதி ஆனாலும் அது மேல அடிஷனல் டாக்ஸ், இப்படி எல்லா வகையிலும் டாக்ஸ் போட்டாரு. ஆனா அமெரிக்க பொருள் மீது நாங்கள் வரி விதிக்கிறோம்னு இங்க இருக்க மோடி அரசு சொல்லவே முடியல. அதே போல அதுக்கு பிற்பாடு அமெரிக்கா மற்றும் இந்தியா கிட்ட ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலே அமெரிக்காவுக்கு தான் பலன். அதே போல அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்தியா வரத்துக்கு வரி கிடையாது, இந்தியால இருந்து எந்த பொருள் அமெரிக்கா போனா அதுக்கு வரி. இப்படி அனைத்து வகையிலும் நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்த அந்த அமெரிக்க அரசு தற்போது இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தில் கூட ரஷ்யால இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. ரஷ்யாவோட லாபத்தை கட் பண்ணா யுக்ரைன் போர் நின்றும், அதனால ரஷ்யா கிட்ட இருந்து இனிமே இந்தியா வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை பிறப்பிக்குது. அந்த கட்டளைக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் நரேந்திர மோடி அரசு தாழ் பண்ணி அதை ஒத்துக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க நிறுத்திட்டு மேற்குலகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தற்போதைய சூழல்ல இந்த ஈரான் போர்ல அந்த நீர்வழி பாதை அடைக்கப்பட்டதுனால அங்க இருந்து இனி எண்ணெய் வராதுங்கிறதுனால ரஷ்யா கிட்ட தான் எண்ணெய் வாங்கி ஆகணும். அப்ப இந்தியா தனி நாடு தானே, இறையாண்மை மிக்க நாடு தானே, நேரா அவங்க ரஷ்யால வாங்கலாம்னா இந்த அரசு யாரு, மோடி தலைமையிலான பிஜேபி அரசு எங்க போய் கை கட்டி நிக்குதுன்னா டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போய் கை கட்டி நிக்குது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வேணும்ட்டு அமெரிக்கா கிட்ட போய் கை கட்டி நிக்குது. அமெரிக்கா கிட்ட போய் இது என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு கச்சா எண்ணெய் வாங்க அனுமதித்தாங்க, ரஷ்யா கிட்ட நாங்க இப்போதைக்கு வாங்கிக்கிறப்ப டொனால்ட் ட்ரம்ப் அரசு பெருந்தன்மையோட இந்தியா ரஷ்யா கிட்ட ஒரு 30 நாளைக்கு கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம், அதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம், அதுக்கு நாங்க எதுவும் பெருசா டாக்ஸ் போட மாட்டோம், அதனால இந்தியா பயப்படாம 30 நாளைக்கு மட்டும் வாங்கிக்கலாம்னு இங்க இருக்க சங்கிகள்லாம் பாத்தீங்களா, நாங்க முன்னாடி சொன்ன விஸ்வகுரு மோடி அவர்கள்
அமெரிக்கா போய் ராஜதந்திர ரீதியில வெற்றி பெற்று இந்தியாவுக்கு 30 நாளைக்கு ரஷ்யா கிட்ட என்ன வாங்கின அனுமதி வாங்கிட்டாரு. இது எங்கள் வெற்றிங்கிறாங்க. நாம என்ன கேட்கணும், இந்தியாங்கிறது ஒரு இறையாண்மை பெற்ற நாடு. இந்த நாட்டுக்கு தனியா ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை எங்கிருந்து வேண்டுமானா வாங்கி கொடுக்கலாம், இல்ல எங்குனாலும் கொண்டு போய் சேர்க்கலாங்கிற தகுதியும் அதுக்கான திறமையும் இருக்கும் பொழுது ஏன் இவர்கள் இந்திய அரசுங்கிறது போய் அமெரிக்கா கிட்ட கை கட்டி இருந்துச்சு அப்படின்னா, எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒரு ஃபைல் வெளியே வந்துச்சுங்க. அந்த ஃபைல்ல பிரதமர் மோடி மற்றும் மேற்குலகளுக்கு பல்வேறு தலைவர் பேர் வந்துச்சுங்க. அது ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட கோப்புங்கிறதுனால அந்த கோப்புகள் வெளியானா உலக நாடுகளுக்கு பல்வேறு அரசுகள் ஆட்டம் கண்டு விடுங்கிறதுனால அந்த கோப்பை காரணமா வச்சுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் உலகத்துக்கு அனைத்து அரசையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அந்த வகையில தற்போது கூட மோடி அரசு கடந்த 2 வருடமாக அமெரிக்காவுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அமெரிக்கா விதிக்கிற அத்தனை கட்டுப்பாட்டுகளையும் கட்டுப்பட்டு இந்திய அரசையே அமெரிக்கா கிட்ட அடமானம் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில தற்போது இந்த கச்சா எண்ணெய் விவகாரத்தில் கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பின்னணியின் காரணத்தால் மோடி அரசு அமெரிக்கா காலடியில் சரணடைந்திருக்கிறது. இதுதான் உலக யதார்த்தம். அதே நேரத்துல இந்தியாவுல தற்போது இருக்க சூழல்ல இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு நாளைக்கு முடியுமானா அப்படி எதுவும் சாத்தியம் இல்லை. இதுக்கு ஒரே தீர்வு, ஈரான் மீதான போரை அமெரிக்க இஸ்ரேல் படைகள் நிறுத்தியே ஆக வேண்டும். அப்படி நிறுத்தினால் மட்டும்தான் ஈரான் அங்கிருந்து கச்சா எண்ணெயை மற்ற இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கும். ஆகவே இந்திய அரசு தற்போதாவது விழித்துக் கொண்டு ஈரான் மீதான போரை, ஈரான் மீது அத்துமீறி போர் தொடுக்கின்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அரசை கண்டித்து அந்த போரை நிறுத்த முன்முயற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் இந்திய மக்களுடைய அன்றாட வாழ்வு, அதாவது தினந்தோறும் வாழ்வுக்கான அடிப்படை தேவை இருக்கு, அதையே நம்ம பூர்த்தி செய்ய முடியும். இதுதான் இந்தியாவின் இன்றைய நிலை. இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்கள் நலனை முன்னிறுத்தி அமெரிக்காவை கண்டித்து அறிக்கை வெளியிடுவதோடு அமெரிக்காவின் போர்க்குணத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்திய அரசின் கடமையாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.